மகன் தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலம் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டில் சிறப்பிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பான வணக்கங்கள். இன்றைய நற்செய்தியில் பார்வையற்றவர் பார்வையற்று இருப்பதற்கு காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என இயேசுவின் சீடர்கள் கேட்டபோது, கடவுளின் செயல் வெளிப்படும் பொருட்டே இப்படி இருக்கின்றார் என கூறுகின்றார். நாமும் நமக்கு வரும் துன்பங்கள் நாம் செய்த பாவத்தினாலும் இன்பங்கள் புண்ணியத்தினாலும் என நினைக்கின்றோம். ஆனால் நம் வாழ்வின் நிகழ்வுகள் அனைத்தும் கடவுளின் மாட்சி வெளிப்படவே என்பதுதான் உண்மை. எந்த ஒரு நிகழ்விலும் இறை பிரசன்னத்தை காணும் ஒருவரால் மட்டுமே இறை நம்பிக்கை வரும். பரிசேயர்கள் பார்வையற்றவரிடம் அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என கேட்கின்றனர். இயேசு பிறவிலேயே குருடனாக இருந்த ஒருவரை குணமாக்கியதை பரிசேயர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. நாமும் இன்று யாருக்கும் எந்த ஒரு நல்லது நடந்தாலும், அடுத்தவர் தம் வாழ்வில் பல நிலைகளில் முன்னேறி சென்றாலும் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அத்தகைய பரந்த மனம், உயர்ந்தனத உள்ளம் இன்று நம்மில் மறைந்து கொண்டே போகின்றது. பாவத்தில் இருக்கும் மனிதனின் பார்வை தடைப்படுகிறது. தீய சிந்தனை செயல்பாடுகள் உள்ள மனிதனின் பார்வை மங்கிவிடுகின்றது. இதயம் சுருங்கி உண்மையையும் யதார்த்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அகக்கண் குறைபுற்று பார்வையை பதித்து விடுகின்றது. பார்வைக்கும் பாவத்திற்கும் நெருக்கம் அதிகம். புனித பார்வையில் சரியானதை காண்போம், அங்கு கடவுளின் மாட்சியை காணலாம். உண்மையையும் ஒளியும் உயிரும் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுவின் வாழ்வில் வாழ்ந்து, நாம் இதயத்திலும் சிந்தனையிலும் தெளிவான பார்வை பெற இறை தந்தையின் அருள் வரம் கேட்டு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 4வது வாரத்திலே நுழைக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்வு வெறுமனே இருளுக்குள்ளே வாழுகின்ற வாழ்வாக இல்லாமல் ஒளியின் மக்களாக, எங்களுடைய வெறுமனே புறக்கண்களை மாத்திரம் திறந்தவர்களாக இல்லாமல் எங்களுடைய அகக்கண்களையும் எங்களுடைய ஆன்மீக கண்களையும் திறந்து இறைவனுடைய நற்செய்தியின் விழுமியங்களினுடைய ஒளியிலே வாழுகின்ற மக்களாக வாழ இந்த வாரம் எங்களை அழைத்து நிற்கின்றது. ஆகவே இந்த பலியிலே பங்கு பெற்றுகின்ற நாங்கள் ஒருவர் மற்றவர்களுக்காக மன்றாடுவோம், எங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். இந்த தவக்காலம் தொடர்ந்தும் எங்களை ஆன்மீக வழியிலே நடத்தி சென்று ஒரு அருளின் காலமாக தொடர்ந்து அமைய இந்த கல்வாரி பலி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான முறையிலே கொண்டாட எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதரான வாக்கின் வழியாக மனித குலத்தின் ஒப்புரவை வியத்தகு முறையிலே செயல்படுத்துகின்றீர். அதனால் ஆர்வமிக்க இறை பற்றுதலாலும் உயிர் துடிப்புள்ள நம்பிக்கையாலும் வரவிருக்கும் பெருவிழாவை கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஆற்றலுடன் விரைந்து கொண்டாடிட அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உமது மகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனான தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறை திரு வசனங்கள் 1:6 தொடக்கம் 7, 10-13 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ, பெத்லகமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதன் முகத்தை பார்க்கின்றார், ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வர்களை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கின்றான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆளனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆளனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருமுறை பாடலுக்கு பல்லவியாக. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாரச் செய்வார். அமைதியான நீர்களைக்கு என்னை அழைத்துச் செல்வார். ஆண்டவரே ஆயர், எனக்கேதும் குறைவில்லை. தம் பெயர்க்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாவின் இருள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீர்ப்புக்கு மஞ்ச மாட்டேன். உம் கோலும் நெடுங்கலியும் என்னை தோற்றும். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகள் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர்,
எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் அருள் நலம் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறைவில்லை. இரண்டாம் வாசகம். இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 8 தொடங்கி 14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கின்றீர்கள். ஆகவே ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளியே எல்லா நன்மையையும் தீமையையும் உண்மையையும் விளைவிக்கின்றது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்பவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மறைவில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாக இருக்கின்றது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்துக்காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகின்றது. அவ்வாறு வெளிப்படுத்தப்படுவது எல்லாம் ஒளிமயமாகின்றது. ஆதலால் தூங்குகின்றவனே விழித்தெழு, இறந்தவனே உயிர் பெற்று எழு, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 9 இறைவாக்கியங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறுகிய வாசகம். அக்காலத்தில் இயேசு சென்று கொண்டிருந்த பொழுது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார். அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரினால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சீலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்ததை முன்பு பார்த்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக்கொண்டனர். சிலர் அவரே என்றனர்.
வேறு சிலர் அவரல்ல, அவரைப் போல இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர் நான் தான் அவர் என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நாள் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசுவே என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்பொழுது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாள் சட்டத்தை கடைப்பிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதனால் இத்தகைய அருமடையாளத்தை செய்ய இயலுமா என கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வை அற்றவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்று பார்வை பெற்றவர் அவர்களுக்கு பதிலளித்தார். அவர்கள் அவரை பார்த்து, பிறவியிலேயே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினார்கள். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின்பு அவரை கண்டதும், மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்பொழுது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கின்றீர், உம்மோடு பேசிக்கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்ளுகிறேன் என்று அவரை வணங்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சற்று இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் தபக்காலத்தினுடைய 4வது வாரத்தினுள்ளே காலடி பதிக்கின்றோம். தபக்காலத்தினுடைய அரைவாசி நாட்களுக்கு மேல் நாங்கள் செலவு செய்துவிட்டோம். தவக்காலத்தினுடைய உணர்வுகளோடு, எங்களுடைய செப தவ முயற்சிகளோடு இந்த அருளின் காலத்திலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஆரம்பிக்கின்ற இந்த 4வது வாரம் நீங்கள் இறை அருளை பெறுகின்ற, இறை பராமரிப்பையும் இறைவனுடைய உடனிருப்பையும் உணர்கின்ற, நீங்கள் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்ற இந்த தவக்காலத்திலே பல ஒருத்தல் செபதவ நோன்பு செய்கின்ற வாரமாக அமைய உங்களுக்காக நான் பிரார்த்தித்துக் கொள்ளுகின்றேன். இறைவன் உங்களை இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. தபக்காலத்தினுடைய இந்த 4வது வாரம் ரிஜாய்சிங் சண்டே, அதாவது மகிழும் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்றது. திருவருகை காலத்திலேயும் ஒரு மகிழும் ஞாயிறு இருக்கின்றது. அதே போல தவக்காலத்திலேயும் 4வது வாரம், திருவருகை காலத்திலே 3வது வாரம் மகிழும் ஞாயிற்றுக்கிழமை, தவக்காலத்திலே 4வது வாரம் மகிழும் ஞாயிற்றுக்கிழமையாக அழைக்கப்படுகின்றது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய உயிர்ப்பை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த தவக்காலத்தினுடைய மகிமையை, மகிழ்ச்சியை உணர்ந்து கொள்வதற்காக இந்த நாட்கள் தரப்பட்டிருப்பதை உணர்ந்து, ஏற்கனவே அரைவாசி நாட்களை நாங்கள் கடந்து வந்திருக்கின்ற பூரிப்பிலே நாங்கள் இந்த மகிழ்வின் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். ஒரு முறை நாங்கள் பல பேர் தொலைக்காட்சிகளிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதாவது திறமைகளை வெளிக்கொணரும் காட்சிகள், அதாவது திறமைகளை வெளிக்கொணரும் தொலைக்காட்சி நிகழ்வுகள், ரியாலிட்டி ஷோஸ், டேலண்ட் ஷோயிங் ரியாலிட்டி ஷோஸை நாங்கள் பலவற்றை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிகள் ஒன்றிலே ஒரு பெண்மணி மேடைக்கு அழைத்து வரப்படுகின்றார். அவருடைய கண்களிலே கருத்த நிற கண்ணாடி, கையிலே வெள்ளை கோல். அவர் மற்றவர்களால் அழைத்து வரப்படுகின்றார். அவர் ஒரு கண் பார்வை அற்றவராக அந்த மேடைக்கு அழைத்து வரப்படுகின்றார். இதை பார்த்த நடுவர்கள் பார்வை அற்றவர்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகள் இந்த மேடையிலே எந்த விதமான திறமைகளையும் வெளிக்காட்ட முடியாது,
அவர்களுக்கு இங்கே சந்தர்ப்பம் வழங்குவதில்லை என்று சொல்லி நடுவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுவார், நான் இங்கே என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த வரவில்லை, மாறாக என்னுடைய சகோதரன் அவருடைய திறமைகளை வெளிக்காட்டி வந்திருக்கின்றார். அவருடைய அந்த திறமைகளை வெளிக்காட்டும் நிகழ்வை நான் பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று சொல்லுவார். அப்பொழுது அவரை அங்கே இருக்கின்ற இருக்கைகளிலே அமர்வதற்காக முதல் வரிசையிலே அவரை கொண்டே அமர்த்துகின்றார்கள். அவருடைய சகோதரன் வருகின்றார். ஏறக்குறைய 5 நிமிடங்கள் அந்த மேடையை அவர் தம்முடைய திறமைகளினால் ஆச்சரியப்படுத்துகின்றார். அங்கே இருக்கின்ற பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று கை தட்டுகின்றார்கள். உடனே அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய சகோதரி மெய் மறந்தவராக அவருடைய கைகளிலே அவர் வைத்திருந்த தடியையும் மறந்து எவருடைய உதவியும் இல்லாமல் மேடையை நோக்கி ஓடி சென்று தம்முடைய சகோதரனை கட்டி தழுவி முத்தமிடுகின்றார். இதை பார்த்து கொண்டிருந்த நடுவர்களுக்கு ஆச்சரியம். இவர் கண் பார்வை இல்லாதவர் எவ்வாறு அந்த மேடையை ஏறி அந்த தன்னுடைய சகோதரனை அவர் வாழ்த்துகின்றார் என்று சொல்லி ஆச்சரியம். அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், எவ்வாறு உங்களால் மேடைக்கு செல்ல முடிந்தது என்று சொல்லி. அப்பொழுது அந்த பெண்மணி சொல்லுவார், நான் அல்ல கண் பார்வை அற்றவள், என்னுடைய சகோதரன் தான் கண் பார்வை இழந்தவன். நாங்கள் திறமைகளாய் நாங்கள் பார்ப்பதற்கு இந்த மேடை தரப்பட்டிருப்பினும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒதுக்கி வைப்பதற்கு இங்கே எவரிடம் இல்லை. எங்களுடைய திறமை, எங்களுடைய ஆற்றல், எங்களுடைய ஒளி எங்களுடைய மனங்களை பொறுத்தது. அது உடலினுடைய அமைப்பை கொண்டது அல்ல. திறமை குன்றியவர்கள் என்று யாரும் கிடையாது. மாறாக இவ்வுலகிலே திறமை மாறுபட்டவர்களாக நாங்கள் வாழுகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை அந்த பெண்மணி அங்கே இருக்கின்ற சபையோருக்கும் நடுவர்களுக்கும் தெரிவித்தாராம். இயேசுவிலே அன்பானவர்களே, இன்றைய நாளினுடைய வாசகங்கள் 3 வாசகங்களுமே பார்வையை பற்றி பேசுவதை நாங்கள் பார்க்கின்றோம். 3மே அழகிய வாசகங்கள். 3ஐயுமே நாங்கள் மணிக்கணக்காக தியானிக்கலாம். முதலாவது வாசகத்திலே ஆண்டவர் சொல்லுவார், மனிதருடைய பார்வையை போல அல்ல கடவுள் பார்ப்பது. மனிதர்களாகிய நீங்கள் முகத்தை பார்க்கிறீர்கள், கடவுளாகிய நான் உள்ளத்தை பார்க்கின்றேன். இறந்து இருப்பவனே எழுந்திரு, உன்னுடைய பாவத்தினுடைய கரைகளை கழுவிக்கொள், உன்னுடைய வாழ்விலே கிறிஸ்துவனுடைய ஒளியை பெற்றுக்கொள் என்ற பவுலினுடைய அழைப்பை நாங்கள் 2வது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். விசேட விதமாக இன்றைய நாளினுடைய நற்செய்தி பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யோவான் எழுதிய நற்செய்தியிலே 9வது அதிகாரம் முழுவதுமே எங்களுடைய சிந்தனைக்காக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் வாசித்தது மிக குறுகிய வாசகம், ஆனால் 9வது அதிகாரம் முழுவதுமே எங்களுக்கு சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 41 வாக்கியங்கள். இந்த 41 வாக்கியங்களிலே முதல் 7 வாக்கியங்களோடே ஆண்டவருடைய புதுமை நிறைவடைந்துவிடும். அவர் சீலோவாம் குளத்திலே சென்று குருடனுடைய கண்களை கழுவ சொல்லி பார்வையை பெறுகின்ற புதுமை முதல் 7 வாக்கியங்களோடே நிறைவடைந்துவிடும். ஆனால் அதற்கு பின் வருகின்ற 34 வாக்கியங்களும் அந்த புதுமையோடு சம்பந்தப்பட்ட படிப்பினைகளை, பாடங்களை, பரிசேயர் மறைநூல் அறிஞர்களுடைய மனநிலையை, இந்த நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை நெறியை பற்றி எங்களுக்கு மிக ஆழமாக எங்களுக்கு சொல்லித்தரும். நாங்கள் இந்த விரிவான வாசகத்தை வாசித்தால் நாங்கள் இந்த பகுதி முதலில் இவ்வாறு தொடங்கும். பார்வை அற்றவரை பார்க்கின்ற சீடர்களுக்கும் இயேசுவிற்கும் இடையிலான ஒரு உரையாடல் இடம்பெறும். இவர் இவ்வாறு பார்வையற்றவராக இருப்பதற்கு காரணம் என்ன? இவர் செய்த குற்றமா, இல்லாவிட்டால் இவர்களுடைய பெற்றோர் செய்த குற்றமா என்று சொல்லி சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்பார்கள். அதற்கு இயேசு மிக அழகாக ஒரு பதில் சொல்லுவார். இவர் செய்த குற்றமும் அல்ல, இவருடைய பெற்றோர் செய்த குற்றமும் அல்ல, மாறாக கடவுளுடைய ஆவி, கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக இவர் இவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுவார். ஏனென்று சொல்லி சொன்னால், நாங்கள் மெஸ்ஸியாவை பற்றிய வாக்குறுதியிலே நாங்கள் எசாயா புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வாக்கியத்திலே, 35வது வாக்கியம் 5வது வாக்கியத்திலே, 42வது வாக்கியம் 7வது வாக்கியத்திலே நாங்கள் படிக்கின்றோம். மெசாயாவினுடைய வருகையின் போது
பார்வையற்றவர்கள் பார்ப்பார்கள். அதே போல நாங்கள் தொடர்ந்து படிக்கிறோம். யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது வாக்கியத்திலே, நானே உலகின் ஒளி என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தம்மை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இந்த பார்வையை பெறுபவர் அவ்வாறு இருக்க காரணம் இறைவனுடைய வாக்குறுதி நிறைவேறுவதற்காகவே. ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வருவதனுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி அதனுடைய முழுமையை நாங்கள் கண்டு கொள்வதற்காக. மேலும் இந்த நற்செய்தி பகுதியை நாங்கள் வாசிக்கிற பொழுது நாங்கள் படிக்கின்றோம், அங்கே பார்வை பெறுகிறவர் அவர் தம்முடைய விசுவாசத்தினுடைய ஆழத்தினால் பார்வையை பெற்றுக்கொள்ளுகின்றார். அதே போல தங்களுடைய புறக்கண்களினாலே பார்க்கக்கூடிய பரிசேய சதுசேய மறைநூல் அறிஞர்கள் தங்களுடைய புறக்கண்களினால் பார்வையை பெற்றிருந்தும் தங்களுடைய அகக்கண்களினால் கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கின்ற குன்றிய விசுவாசத்தினால் மெசியாவை கண்டு கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த புதுமை நடப்பதற்கு காரணம் அவர்களுடைய விசுவாசம். அவர்கள் பரிசேயர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு காரணம் இயேசுவை மெசியா என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மேல் விசுவாசம் இல்லாமல் போனதற்கான காரணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக நாங்கள் இந்த நாட்களிலே இந்த தபக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிற பொழுது வெறுமனே எங்களுடைய புறக்கண்களால் நாங்கள் பார்ப்பவர்களாக இல்லாமல் எங்களுடைய அகக்கண்களுக்கும் நாங்கள் ஒளியை பெற்று எங்களுடைய ஆன்மீக கண்களை திறக்க அழைக்கப்படுகின்றோம். பார்வை என்பது அன்பானவர்களே எல்லாருக்கும் பார்வை இருக்கின்றது. இந்த பார்வைக்கு ஒளி தேவை. இருளிலே நாங்கள் எதையும் பார்க்க முடியாது. எங்களுக்கு பார்வை இருப்பினும் ஒளி இல்லாத பட்சத்தில் நாங்கள் எதையும் பார்க்க முடியாது. ஆகவே நாங்கள் ஒளியினுடைய தேவையை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். ஒரு பார்வைக்கு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார், நானே உலகின் ஒளி என்று சொல்லி. சாதாரணமாக சிந்தித்து பார்ப்போம், இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக பார்ப்பது எதை? சாதாரணமான மனிதர்களாக இருக்கிற நாங்கள் அதிகமாக நாங்கள் பார்ப்பது எதை? எங்களுடைய கையடக்க தொலைபேசிகளைத்தான் நாங்கள் அதிகமான நேரம் பார்க்கின்றோம். ஆய்வுகளின் அடிப்படை ஒரு மனிதன் சாதாரணமாக 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள் தம்முடைய கையடக்க தொலைபேசியை சாதாரணமாக பார்க்கின்றான். அது இளைஞர்களாக இருந்தால் 5 தொடக்கம் 7 மணித்தியாலங்கள், நடுத்தரமானவர்கள் 3 தொடக்கம் 4 மணித்தியாலங்கள், வயது முதிர்ந்தவர்கள் 2 தொடக்கம் 3 மணித்தியாலங்கள் என்று சொல்லி அது வேறுபடுகின்றது. நாங்கள் ஒரு கையடக்க தொலைபேசிக்கு கொடுக்கின்ற மணித்தியாலங்களை நாங்கள் இறைவனுக்கு கொடுக்கின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? எங்களை நாங்களே கேட்டு பார்ப்போம். எங்களுக்கு பார்வை இருக்கிறது, ஒளி இருக்கிறது, ஆனால் நாங்கள் இறைவனை தேடுபவர்களாக இருக்கிறோமா? அந்த ஒளியை வெளிப்படுத்திய இறைவனை நாங்கள் தேடி ஒளியை பெற்றுக்கொள்ளுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமா? அல்லாவிட்டால் நாங்கள் பயன்படுத்துகின்ற பார்க்கின்ற சாதனங்களின் ஊடாக மென்மேலும் இருளை நோக்கி பயணிக்கின்ற மனிதர்களாகவே இருக்கின்றோமா? எங்களை நாங்களே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த பீடத்திலே விளக்கு எரிகின்றது. ஆண்டவர் இயேசு தம்மை உலகின் ஒளி என்று சொல்லி வெளிப்படுத்தினார். இந்த விளக்கு எரிவதற்கு சில பொருட்கள் தேவைப்படுகின்றது. அது விளக்கையாக மாறி ஒளியை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த விளக்கு எரிவதற்கு என்ன தேவை? நீங்க என்னோட கதைக்கலாம். இந்த விளக்கு எரிவதற்கு என்ன அத்தியாவசியமாக தேவை? இந்த விளக்கு ஒளியாக மாறுவதற்கு என்ன அத்தியாவசியமா தேவை? நான் கதைக்கிற தமிழ் விளங்குதானே உங்களுக்கு? என்ன வேணும்? அவர்களாக எங்களுடைய விசுவாசத்தை அறக்கேட்டுக் கொள்ளுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்டகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே.
கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூயாவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போன்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வல பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனிதர் கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். எங்களுடைய தேவைகள், விண்ணப்பங்கள், மன்றாட்டங்களை எடுத்து சொல்லி இறைவனிடம் உருக்கமாக மன்றாடிக் கொள்வோம். உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்ற தெய்வமே, பல்வேறு நோய்களினால் துன்புறும் மாந்தர்களை உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் செய்த பாவங்களை நீர் அன்பு நிறைந்த உள்ளத்தால் மன்னித்து அவர்களை உம் திருக்கரங்களால் தொட்டு குணப்படுத்தி அவர்கள் தங்கள் விசுவாசத்தில் இன்னும் வேரூன்றியவர்களாக உமக்கு என்றும் நன்றி அறிந்தவர்களாக நல் சாட்சிகளாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாறி வாழ்வு பெறுங்கள் என்றுரைத்த இறைவா, தொடங்கியுள்ள இத்தவ காலத்தில் எங்கள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்திலும் வெளிவேடத்தன்மை இல்லாது உம் ஆசியுக்கும் அருளுக்கும் எங்கள் பாவங்கள் தடைக்கற்களாக இல்லாத வண்ணம் உள்ளத்தின் ஆழத்தில் எங்கள் பாவங்களை உணர்ந்தவர்களாக உம் அன்பிற்கும் இரக்கத்தையும் உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்வை புதுப்பித்து தூயதோர் உள்ளத்தை எங்களுக்குள் பெற்றவர்களாக வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உனது ஆற்றலாலும் அல்ல வலிமையாலும் அல்ல எனது ஆவியாலே ஆகும் என்றுரைத்த இறைவா, தங்கள் உடல் நோயினாலும் இன்னும் பல்வேறு சூழ்நிலைகளினாலும் இத்திருப்பலிக்கு வர இயலாத மாந்தர்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் நோய்கள், வேதனைகள், மனப்பாரங்கள் அனைத்தினின்றும் அவர்களை விடுவித்து உம் நற்கருணை பிரசன்னத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ்வித்து அவர்கள் விரைவில் உம் சன்னிதானம் வந்து திருப்பலியை காணும் பேச்சினை பெற்று உமக்கு நன்றியறிந்த மக்களாக வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேவைக்கு மேல் உன்னிடம் உள்ளதையெல்லாம் தருமம் செய்துவிடு என்றுரைத்த இறைவா, தங்கள் வாழ்வின் அடிப்படை வாழ்வாதாரங்களை கூட கிடைக்கப் பெறாத ஏழை எளியவர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவைக்கு மேல் வைத்திருப்போர் தங்கள் வளமான வாழ்வுக்காக, தங்களின் வருங்கால தலைமுறையினருக்காக அவற்றை சுயநலனுடன் சொந்தமாக்கிக் கொள்ளாது ஏழைகளின் வறுமை நிலையை உணரும் கனிவுள்ள இதயமுள்ளவர்களாக தங்களிடம் உள்ளதை பகிர்ந்து தர்மங்கள் செய்பவர்களாக வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி கண்களை மூடியவர்களாக உங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக மன்றாடிக் கொள்ளுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருளும் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை, நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருளும் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். கண்ணீர் பூக்களை உந்தன் பாதத்தில் காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருளும் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி ஆபத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். வளமற்ற வாழ்வில் வசந்தத்தை தேடி ஆபத்தை நாங்கள் அணிந்திருந்தோம். அன்பின் பாதத்தில் எங்கள் வாழ்வினை காணிக்கையாக்கவே இன்று உம்மை நாடினோம். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்றருளும் தெய்வமே. நாங்கள் தருகின்ற காணிக்கை. நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து நிம்மதியின்றி வாழ்ந்திருந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பணிவுடன் உம்மை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்பிற்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புங்கள்.
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்க்கவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடோளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித், எல்லா திருநீராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாரான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் எங்களுடைய ஆன்மீக கண்களை திறந்தவர்களாக ஒளியின் மக்களாக கிறிஸ்துவினுடைய நற்செய்தியின் விழுமியங்களின் அடிப்படையிலே வாழ இந்த பலி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கரங்களை விரித்து விண்ணக தந்தையை பார்த்து இயேசு சொல்லி தந்த சபத்தை சொல்லி மன்றாடிக் கொள்ளுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். மதிரக்கத்துணர்வியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எமக்கும் எங்களுடைய மனங்களிற்கும் எங்களுடைய மனைகளுக்கும் எங்களுடைய பங்கு திரு அவைக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை அருகில் இருப்பவர்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகினுடைய பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயத்தை கேட்டு இருளுள்ளம் தேடி என்னை
ஆண்டவர் என் கண்களில் பூசினார். நான் சென்றேன், கழுவினேன், பார்த்தேன், கடவுளை நம்பினேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, இவ்வுலகு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிவிக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடர்வினால் ஒளிவித்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது மாண்பிற்கு தகுதியானவற்றை விரும்புவோம். என்றும் எமது மனங்களில் உமது ஒளியினால் ஆட்கொள்ளப்பட்டு உம்மை நேர்மையாக அன்பு செய்யும் வலிமையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்றும் எப்பொழுதும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனிமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ளே ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை ஹோலி மேடையில்
புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.